இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயின் வணக்கம். விஜய் அரசியல் புது கட்சி தொடங்கி அவர் வந்தாலும் வந்தாரு. எப்பா அந்த ஊடகங்கள் பண்ற இது இருக்கே, அதாவது ஒண்ணு ஏறுனா ஏறிக்கிட்டே இருக்காங்க, இறக்குனா இறங்கிட்டே இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இத விஜய் உணரணும். அவர் ஊடகங்கள சந்திக்கணும் முதல்ல. சந்திச்சு மீட்டிங்ல போய் பேசுறது, அ அங்கங்க கூட்டங்கள் நடக்கிறதுல பேசுறது, இங்க அறிவிக்கிறது, இதெல்லாம் இந்த மாரி திராவிட கட்சிகளோட பாணியை நீங்க திருப்பி மறுபடியும் அதில் தான் போறீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு இதை உருவாக்கணும். விஜய் தனியாக உருவாக்கினா தான் அவரு மேலே ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன உதாரணம். அதாவது திமுக மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா. அதிமுக அடுத்து ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபான்னு சொல்லுது. நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லுது. உடனே இவருக்கு கூடுதல் 500 ரூபா போட்டு 2500 ரூபா கொடுப்பேன்றாரு. அப்போ எதுக்கு இலவசம் கொடுக்குறது? இலவசத்தை நீங்கள் கண்டிச்சீங்க, விமர்சனம் பண்ணீங்க, கண்டிச்சுட்டு நீங்க அதுக்குள்ளேயே போனோன்னா அப்புறம் எதுக்கு இந்த கட்சி? இலவசத்தை கொடுக்கறதுக்கு எதுக்கு நீங்க கட்சி தொடங்கணும்? மக்கள் வரிப்பணத்தை எங்க வரிப்பணத்தை எடுத்து தூக்கி நீங்க யாருக்கோ கொடுக்கறதுக்கு நீங்க அரசியலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று கொஞ்சம் கூட்டம் கூடுது, கோஷம் போடுறாங்க, வந்து வாழ்க கோஷம் போடுறாங்க, ஆரவாரம் போடுறாங்க. இதெல்லாம் ஓட்டா மாறுன்னு நீங்க நினைச்சா அது தவறான கணக்கு. நீங்க இந்த விஷயத்துல சரியான ஒரு அறிஞர் பெருமக்கள் கூட வச்சுக்கணும். ஒரு புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இது மாதிரி நிர்மல்குமார், இப்படி இவங்க தான் கட்சிக்கு பலன் நினைச்சீங்கன்னா அவங்களோட போக வேண்டியதுதான். அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்களை ஆளுங்க வச்சிருக்கிறதுலேருந்தே உங்க மேல, அதாவது உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்லிவிடுகிறேன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து உண்டு. இந்த இவங்களை பார்க்கும்போது உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? இவங்க கட்சி இயக்கத்தை நடத்துகின்ற விதங்களை பார்க்கும்போது உங்க மேல நம்பிக்கை வர்றது வாய்ப்புகள் குறைவாகும். ஏன்னா இப்ப நடக்கிற தேர்தல் இது மிகப்பெரிய தர்ம யுத்தம் உண்மையிலேயே சொல்லலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது மிகப்பெரிய தர்ம யுத்தம்னு சொன்னால், அந்த தர்ம யுத்தத்துக்கு எப்படி தயாராகணும், எப்படி போக்கு அந்த போக்கு எப்படி இருக்கணுங்கிறது பார்த்தா இவங்க போகிற போக்கு ஒன்றும் பிடிபடலை. படையூர் தான் அலுவலகம் போல் இருக்கு. அதை தாண்டி ஏன் நீ போக மாட்டீங்க? போய் அதை பிடிச்சு வச்ச பிள்ளையார், ரிமோட்லி இயங்குற பிள்ளையார் மாதிரி ஆகிப்போச்சு. பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி விஜய் ஆயிட்டார். உங்களுக்கு சுய அறிவு வேணும், சுய சிந்தனை வேணும். இது இப்போ அரசியல், இது கடந்த கால அரசியல் விபரீதங்கள், கடந்த கால அரசியல் அவலங்கள் இனிமே வரக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க, இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தவங்க பல பேர் கருத்து கேட்டு 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 உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் வரணும். விஜய்க்கு ஒரு ஃபார்மெட் வந்தால் தான் சரியாகும். இப்போது அவர் காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டது. ஏன்னா ராகுலோட அவருக்கு தொடர்பு, நேரடி தொடர்பு இருக்குது. அதனால் காங்கிரஸோட அலையன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸோட அலையன்ஸ் வந்தால் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபட்டது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போனது, போகாமல் இருந்தது. இப்படிலாம் ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுச்சு. நீங்கள் போயிருந்தா கூட அது தவறு இல்லை. ஆனால் என்னாச்சு, விஜய் கூட்டணி உருவாக்கிட்டார், காங்கிரஸோட சேர்ந்துட்டாருன்னா நமக்கு வீக் ஆகுமேனு திமுக உஷாராயிடுச்சு. உடனே இது ராகுலோட போனால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சோனியாவுக்கு குட்வில்ல இருக்கிற சிதம்பரத்தை அனுப்பிச்சி விட்டு பாருங்க. அதாவது ஊழலும் ஒன்று சேருகின்றன என்பதற்கு சிதம்பரம் ஒரு உதாரணம். அந்த சிதம்பரத்தை விட்டு இது பண்ணி கூட்டணியில் அவங்க 25 சீட்டு தான் தருவோம், அதுக்கு மேலே தரவே மாட்டோங்கிறது அடமண்டா இருந்தவங்ககிட்ட போய் நீங்கள் அடமா இருந்தீங்கன்னா காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சிருவாரு. அது ஓகேயா? பாருங்க அரசியல் என்ன லட்சணத்தில் போகுதுன்னு பாருங்க. சொல்லி இது பண்ணி ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் எவ்வளோ பெரிய இயக்கம், அந்த இயக்கம் ஒரு 3 சீட்டுக்காக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. கூட்டணி இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ விஜய் என்ன பண்ணுவார்? ஸோ அங்கே அந்த இடம் மூடப்பட்டது. காங்கிரஸோட கூட்டணி மூடப்பட்டது. இப்போ இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ, அதிமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உள்ளே போகுது. இதுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கெத்தானவங்க, நாங்கள் வலிமையானவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக
புஷி ஆனந்தை வச்சு கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர்கள்லாம் வச்சு கூட்டு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு மாதிரி, கருத்து கேட்பு மாதிரி ஒரு விஷயத்த வச்சு வந்து பேசியிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அதில் வந்து கலந்துக்கிட்ட பேரில் பெரும்பகுதி வந்து கிட்டத்தட்ட 120 பேரில் ஒரு 100 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கூட்டணி வேணும்னு. ஸோ அப்போ கூட்டணி நோக்கி பயணம் போகணும் அப்படிங்கிறத ஒரு இதை உருவாக்கிட்டாங்க, திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து அங்கங்கே அப்படிப்படி போகுது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அவருடைய இடத்துலேருந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது விஜயோட நேரடி தொடர்பில் வந்து பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இத்தனை சீட்டு உங்களுக்கு வந்து வாங்கி தர்றோம் நாங்கள், துணை முதல்வர் பொறுப்பு வாங்கி தர்றோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. உடனே பதறாங்க. உடனே வந்து திமுக பதறுது, மற்ற கூட்டணி கட்சிகள் பதறுது. என்ன என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இதை வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு இது கூட்டணி வார்த்தைகள் வந்து தோல்வி அடைஞ்சுது, கூட்டணி வந்து நடைமுறைக்கு வராது, விஜய் அதை விரும்பலை, இப்படி ஒன்று நடுவில் வந்து சொருக்கி விட்டு அடிச்சு விட்றாங்க. இந்த அடிமை ஊடகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிமை ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுது. ஜூனியர் உடன் அதில் ஒரு அடிமை ஊடகம் அதை பண்ணுது. அது மாதிரி மற்ற இன்னும் சில ஊடகங்கள் வந்து அதுக்கு இணக்கமான கருத்துக்களை வந்து உருவாக்கி அதை வந்து பரப்புகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து விஜய் இன்னும் கருத்து, அது விஷயத்துக்குள்ள விஜய் கருத்து சொல்லலை. விஜயினோட கருத்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள இவங்களோடலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் எல்லாத்துலேயும் தெளிவாக வந்து அது பேசணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரையா பேச விடுறாரா? எல்லாத்தையும் அவர் தானே பேசுகிறாரு. அது அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தப்போ என்ன நிலைப்பாட்டில் இருந்து அரசியல் நடத்துனாங்களோ அந்த நிலைப்பாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஒரு இது சார்ந்து, அதாவது இவங்க வந்து கொடி பிடிச்சாங்க, கூட்டணிகளை கொடி பிடிச்சாங்க, தாவைக்கா கட்சிக்காரன் கொடி பிடிச்சாங்கன்னா உடனே அதுக்கு சப்போர்ட்டாக பேசினாரு. அப்புறம் அவங்களே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பண்ணார். அவங்க ஏதாவது விமர்சனம் பண்ணால் உடனே அதுக்கு வந்து எதிராக போகிறார். அது வந்து பக்குவமாக வந்து பதில் சொல்லக்கூடிய இது வந்து நிலைப்பாடு வந்து இங்கே அதாவது திமுகவுக்கு எதிரான இருக்கிற கட்சிகள்கிட்ட இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ வந்து டெல்லிக்கு ஒரு இந்த கரூர் சம்பவத்தினால பலியான அந்த 40 பேர் பலியானுடைய அந்த விஷயத்துக்காக சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போகிறாரு விஜய். அப்படி போகிறவர் இந்த இந்த டைமில் வந்து செந்தில் பாலாஜியும் போகிறார். அவருக்கான குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த காரணங்களுக்கு அவர் சொல்ல போகிறாரு. ஸோ இவங்க போகிறவங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? டெல்லி அரசில் இவங்க யாராவது இங்கேருந்து போய் பார்த்தாங்கனாலே சிபிஐ விசாரணைக்கு மட்டும் இவர் போகிறாராங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு மட்டும்தான் போகிறாருன்னு தெரியல. வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு சந்திப்புகள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து போனாருன்னா அந்த கூட்டணி பற்றி தான் பேச போகிறாரு, அமித்ஷா பார்க்க போகிறாரு, இப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் அடிபடுது. இதில் என்னென்னா, தாவைக்கா வந்து விஜயனுடைய கட்சி வந்து எதிர்பார்க்குற சீட்டு, எதிர்பார்க்குற வந்து துணை முதல்வர் பொறுப்பு, அது போக வந்து மத்திய அரசில் ஏதாவது பொறுப்பு கிடைக்குமா, ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது, அந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே அரசியல் கணக்குகள். அதுக்கு தானே கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்குறது என்ன பொதுநல சேவை பண்ணுறதுக்கு கட்சி தொடங்குறாங்க. நாங்கள் பொதுநல சேவை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா? இவங்க பேசுகிற இவங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்க்க பதிலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே பேரங்களின் அடிப்படையில் தான் வந்து அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன என்பதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் திமுகவை இந்த 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 சந்தர்ப்பத்தில் திமுக இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்த்தலைன்னா எப்பவுமே வந்து வீழ்த்த முடியாது. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கான திட்டங்களையும் அதுக்கான செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வகுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி பேரம் பேசுகிறதுல வந்து நேரத்தை செலவிட்டிங்கன்னா அது வந்து எடுபடாது, உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. இன்னொன்று வந்து நீங்கள் தனித்து விடப்பட்டீங்கன்னா, தாவேக்கா வந்து தனித்து விடப்பட்டால் அதுக்கு ஏதோ ஒரு மினிமம் ஒரு ஓட்டு கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் கோட்டையை பிடிக்கணுங்கிற இந்த செங்கோட்டையின் மாதிரி ஜாலரா அடிக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் 236 தொகுதியில் வந்து நாங்கள் டாப்பில் வருவோங்கிறதெல்லாம் வந்து வெறும் வந்து கனவுக்கு தான் வந்து கனவு காணலாம். அதை பற்றி கனவு காணலாம். வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா உங்கள்கிட்ட செயல்திறன், அந்த செயல் திட்டங்களுமே வந்து ரொம்ப சரியாக இல்லையே. கூட்டங்களை போய் பேசிட்டு வந்து அவன் வந்து உடனே வந்து அது சரியாயிடுமா? அதெல்லாம் இல்லை. சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து முன்னெடுக்கணும். எதுக்கு பவன் கல்யாணம் வந்து இவ்வளோ முயற்சி எடுக்கிறாரு? எதுக்கு வந்து அவர் இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு? அந்த பேச்சுவார்த்தைகளுடைய வந்து அர்த்தம் என்ன? இங்கே வந்து ஊழல் ஒரு ஊழல் வந்து ஒழிக்கப்படணும். ஊழல் அரசாங்கம் ஒழிக்கப்படணும்.
ஊழல் கட்சி ஒழிக்கப்படணும்னா இது வந்து அது ஒரு பொதுநலனோட வந்து விஜய் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து உங்கள் கெத்தை காட்டணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அதனுடைய விளைவுகளை வந்து தமிழகம் அனுபவிக்கணும். அவ்வளோதான். அது விஜய் அதில் வந்து திமுக வந்து வரக்கூடாதுங்கிறதுல தெளிவான கருத்து இருந்ததுன்னா தியாகங்கள் பண்ணணும். நீங்கள் தியாகம் பண்ணாமல் எதையும் ஒன்றும் சினிமாவில் விட்டுட்டு வர்றது வந்து பெரிய தியாகம் கிடையாது. நாளைக்கே கூட நீங்கள் நடிக்க போகலாம். அந்த கொள்கையை தளர்த்திக்கிட்டு நடிக்க போகலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. இது மாதிரி விஷயங்களை தங்களுடைய அந்த ஈகோ விட்டு கொடுத்து தனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குங்கிற சிந்தனையிலேருந்து விடுபட்டு நம்ம கொஞ்சம் தன்னடக்கமாக போனால் தான் வந்து எம்ஜிஆரை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்களே, எம்ஜிஆர் மாதிரி வருமா அப்படின்னு அதிமுக வந்து அதெல்லாம் ஒப்பிட்டு சொன்னீங்களே, அப்படி சொன்னதுக்கு வந்து தன்னடக்கத்தோடு நீங்கள் வந்து செயல்பட்டால் இந்த வந்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியை வந்து எதிர்கொள்ளும், சந்திக்கும், வெற்றியை நோக்கி செல்லும் என்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சொல்ல விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.